ඉතාම වැදගත් සංවේදී කාරණාවක් පිළිබඳව මේ සභාවේ ඔබතුමාගේ පොයින්ට් මේ සභාවෙත් රජයේ අවධානය පිණිස එක මිනිත්තු එකමාරක් මම ඔබතුමාගෙන් ඉල්ලනවා විපක්ෂය වෙනුවෙන්. පොයින්ට් ඔෆ් ඕඩර් එක මොකද්ද පොයින්ට්? මේක මේ අර්ජන්ට් මැටර් එකක් රටට බලපාන එකක්. විනාඩියක් දෙන්න ඔබතුමාට තේරෙයි එතකොට. නෑ ඔබතුමානේ සභාව පාත්වාගෙන යාමේ සම්බන්ධයෙන් තියෙන කන්ඩක්ට් කිරීමේ තියෙන ගැටලුවක් සම්බන්ධයෙන් තමයි කතා කරන්නේ. මට අවසරයක් තියෙනවද ඔබතුමාට ආමන්ත්‍රණය කරන්න? විශේෂ කාරණාවක් තියෙනවද කතා කරන්න? ගරු කතානායකතුමනි මේක ජාතික වශයෙන් වැදගත් ගරු ඔබතුමාට මේ ගරු සිවඥානම් සීදරම් මන්ත්‍රීතුමා ඔබතුමාට 27 දෙකෙන් ආන්න දෙනවා 27 දෙකෙන් නෑ 27 දෙකෙන් නෑ ගරු මන්ත්‍රීතුමා නෑ 27 දෙකෙන් අහන්න පුළුවන් විශේෂ ප්‍රශ්නයක් තියෙනවා අහන්න පුළුවන් ඔබතුමාට. யுத்த பட்டம் கத்து ஈரே நோய் அது உதயத் நோய். நேற்றிரவோ அல்லது இன்று காலையிலோ யுத்தம் ஆரம்பிக்கவில்லை. எதிர்க்கட்சித் தலைவர் ஒரு தீர்மானம் எடுத்திருக்கலாம். இந்த சந்தர்ப்பத்தில் மிகவும் முக்கியமான 27(2) அடிப்படையில் முன்வைக்க அவர் சந்தர்ப்பத்தை பயன்படுத்தவில்லை. அதேபோன்று இன்று சபை நடைபெறும் போது யோசனையை கேள்வியை போன்று குருநாகல் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சட்டத்தரணி கீதா ஹேரத் மத்திய கிழக்கு போர் நிலைமை தொடர்பில் கேள்வி எழுப்பியிருக்கின்றார். விவாதம் நடைபெறும் சந்தர்ப்பத்தில் கூட இதனை செய்ய முடியும். அவர்களுக்கு இந்த சந்தர்ப்பம் வழங்கப்பட்டிருக்கும் போது பாராளுமன்ற பாரம்பரியத்திற்கமைய அதனை பயன்படுத்தாமல் தேவையற்ற பிரச்சனையை உருவாக்குகின்றார்கள். சபாநாயகர் அவர்களே, உங்களுடைய கவனத்தை செலுத்துங்கள். இஸ்ரேலில் 10,000 முதல் 20,000 வரையிலான இலங்கை பிரஜைகள் இருக்கின்றனர் என்பதை நினைவுபடுத்த விரும்புகின்றோம். சரியான எண்ணிக்கையை கூற கடினம். அவர்களின் நலன் தொடர்பில் அரசாங்கத்துக்கு பொறுப்பு இருக்கிறது. குறைந்தபட்சம் இவ்வாறான ஒரு சந்தர்ப்பத்தில் நாங்கள் இந்த கேள்வியை கேட்பதற்கு முன்னதாகவே விடயங்களை தெரிவிக்க சந்தர்ப்பம் வழங்க வேண்டும். இந்த மனத்தியாலத்திலேயே பதிலளிக்க வேண்டிய தேவையில்லை. வெளிவிவகார அமைச்சுதான் பதில் வழங்கும். அந்த சந்தர்ப்பத்தில் சபை மண்டபத்தில் இருங்கள். தயவு செய்து சபையிலிருந்து அதனை கேளுங்கள். அந்த சந்தர்ப்பத்தில் சபை மண்டபத்தில் இருங்கள். இப்போது இருப்பது போன்றிருந்தால் இவை அனைத்தும் ஊடகங்களில் ஒளிபரப்பாகும். மாலை வெளிவிவகார அமைச்சினால் பதில் வழங்கப்படும். ஆளும் கட்சிக்கும் எதிர்க்கட்சிக்கும் சம உரிமை வழங்குவது உங்களுடைய பொறுப்பு. இதன் பின்னர் இந்த சபையில் உங்களுடைய செயற்பாடுகளை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். இந்த கருத்துக்களை முன்வைப்பதற்கு நீங்கள் சந்தர்ப்பம் வழங்காவிட்டால் ஜனநாயக ரீதியில் செயற்படுவதற்கு நாங்கள் தொடர்ந்தும் இந்த சபை அமர்வில் இருக்க முடியாது. இந்த தோல்வியின் கவலையோடு ஊடகங்களின் கவனத்தை ஈர்ப்பதற்காக சபாநாயகர் குற்றம் சாட்டுவது பிழையான விடயம். அந்த இடங்களில் செய்யும் செயற்பாடுகள் மிளகாய்த்தூள் சம்பவத்தை பார்க்கிலும் சற்றே குறைவாக இருக்கின்றது. மிளகாய்த்தூள் வீசியது மாத்திரமல்ல சபாநாயகர் அவர்களே, இதே போன்று பல வேலைகள் இருக்கின்றன. உங்களுக்கு பக்கத்தில் வந்து சத்தம் போடுகிறார்கள். கரு ஜெயசூரியவுக்கு அல்லது அந்த மிளகாய்த்தூள் சம்பவத்தின் போது கூட முட்டுக்கட்சி உறுப்பினர்கள் இவ்வாறான மோசமான வார்த்தைகளை பயன்படுத்தவில்லை என நான் நினைக்கின்றேன். அடித்தார்கள் தான். ஒரு நாளும் அவ்வாறு பேசியிருப்பார்கள் என்று நான் நினைக்கவில்லை. எனக்கு நினைவில் இல்லை. நான் 2 கண்களால் கண்டேன். ஆகவே எதிர்க்கட்சி தலைவருக்கு முதலில் இருக்கும் பொறுப்பு. பாராளுமன்றம் என்பது சபாநாயகர் உள்ளிட்ட நாம் அனைவரும் மதிப்பளிக்கும் ஒரு இடம். அந்த பொறுப்பை நிறைவேற்ற முடியாவிட்டால் எதிர்க்கட்சி தலைவர் அந்த பதவியில் இருப்பதில் எவ்வித பயனும் இல்லை. அதனையும் நாங்கள் கூற வேண்டும். எப்படியும் எதிர்க்கட்சி தலைவராகவே அவரை நாங்கள் தொடர்ந்தும் வைத்திருப்போம். பாராளுமன்றத்தில் வெளிநடப்பு செய்தது ஏன்? ஐக்கிய மக்கள் சக்தியினர் தெளிவூட்டினர். உண்மையில் பாரபட்சமின்றி கட்சி சார்பில்லாமல் செயல்பட வேண்டிய சபாநாயகர் இவ்வாறு நடந்து கொள்கின்றமை எமக்கு வருத்தம் அளிக்கின்றது. எதிர்க்கட்சி தலைவரும் எதிர்க்கட்சியின் பிரதம கொறடாவையும் தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த விடயத்தில் ஒரு வார்த்தையிலும் பேச விடாமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து நாம் வெளிநடப்பு செய்தோம். இவ்வாறு செய்ய முடியாது என்பதை சபாநாயகர் புரிந்து கொள்ள வேண்டும். இதேவேளை பாராளுமன்றத்திலிருந்து வெளிநடப்பு செய்த ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர்களை பாராளுமன்றத்தின் சிற்றுண்டிச்சாலையில் காணக்கூடியதாக இருந்ததாக பிரதி அமைச்சர் சுனில் வட்டகல தெரிவித்தார். ஐக்கிய மக்கள் சக்தி உள்ளிட்ட பல கட்சிகள் சபாநாயகர் மீது கோபமடைந்து பாராளுமன்றத்திலிருந்து இன்று வெளிநடப்பு செய்தனர். இந்த மாற்றம் என்னவென்று நான் யோசித்தேன். அதன் பின்னர் நான் சிந்தித்து பார்த்தபோது நேற்று ஏதோ ஒரு சம்பவம் நடந்தது என்பதை உணர்ந்தேன். இந்த சம்பவத்தினை எதிர்நோக்க முடியாது, நாட்டிற்கு முகம் கொடுக்க முடியாது. அதனாலேயே இவர்கள் சபையை விட்டு வெளியேறினர். சபாநாயகர் மாற்றமடைவாரா? நாளை சபைக்கு வருவார் அல்லவா? இவர்கள் ஒன்றாக கீழே உணவு உட்கொண்டிருந்தார்கள். 1 மணி நேரமாவது வந்து செல்லுமாறு சொன்னேன். இவர்கள் சிற்றுண்டி சாலையில் வட்டமாக அமர்ந்து வேலையை செய்து கொண்டிருப்பதை பார்த்தேன். சாப்பிட்டு முடிந்ததும் வாருங்கள் என்று சொன்னேன். சபாநாயகருடன் 1 மணி நேரம் கோபத்தில் இருந்தால் போதும். தற்போது 2 மணி நேரமாகிவிட்டது. வாருங்கள் என்று சொன்னேன். இல்லை, நாளை வருவதாக அவர்கள் கூறினார்கள்.